இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. Aiskrim. வெல்கம் டு டிராவல் வித் தூவி. நான் இன்னைக்கு சுக்கில் இருக்கிற ஆத்தங்கரைக்கு தான் வந்திருக்கிறேன். ரொம்பவே நீளமான ஆத்தங்கரை. அதோட இங்கே வந்து ஒவ்வொரு பகுதியாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பெடலிங் எல்லாம் செய்வினோம், போட்டிங், மற்றது நீந்துறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும். இப்போ எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய போட் எல்லாம் நிற்கும். இந்த போட்டெல்லாம் வந்து ப்ரைவேட்டானது. ஒவ்வொருத்தங்களும் வந்து இதில் பார்க் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து தேவைப்படைக்கல அதை எடுத்து யூஸ் பண்ணுவினோம். மற்றபடி இதில் எப்போவுமே அது பார்க்கிங்கில் இருக்கும். இந்த இடம் வந்து சும்மா அப்படி இருந்து நாங்கள் சில் பண்ணலாம். இங்கே அந்த ஏரியாவில் வந்து பெடலிங் எல்லாம் பண்ணுவினோம் போட்டில். மற்றது இந்த நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? இந்த செயில் போட் எல்லாம் யூஸ் பண்ணுவினோம். அதோட இங்கே வந்து சன்செட் வியூ ரொம்ப வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல லொக்கேஷன் எல்லாம் இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எல்லாம் சூப்பராக செய்யலாம். அதை விட நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம். சம்மர் டைமில் நல்ல பெஸ்ட்டான ஒரு இடம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. சன்ஃப்ளவர் கார்டனும் இருக்கீங்க. அடுத்ததாக நான் அங்கே தான் போகிறேன். சன்ஃப்ளவர் கார்டனும் காட்டுறேன். சன்செட் டைம் பக்கத்துலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். நல்ல வடிவாக இருக்கும். அதில் ட்ரெயின் போய்க்கல, சன்செட் ஆகிக்கல. இன்றைக்கு நான் முடிஞ்சால் அதை உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு அப்படி ஒரு பெரிய தேசத்துக்கு இது இருக்குது. இங்கே வந்து எந்த வேலி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே இங்கே நடந்து போகிற ரோட் சைடோடையே இருக்குது. அதாவது அந்த வாக்கிங் ஏரியா. இதால் சைக்கிளில் இல்லாட்டி நடந்து தான் வருவினோம். நீங்கள் யார் வேணாலும் வந்து இதை பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் அந்த பூ எல்லாத்தையும் பிடுங்கக்கூடாது. அந்த தோட்டத்துக்குள்ளேயும் நாங்கள் போகக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். இதுவும் கடற்கரையோட தான் இருக்குது. பக்கத்திலேயே அப்படியோ தண்டவாளமும் இருக்கு. ஓ மை காட், இந்த பூவோட ஒரு பூவோட சைஸே நல்ல பெருசா இருக்கு. எல்லா பூவிலையுமே ஒரு வண்டு இருக்கு. இந்த இதில் ஒரு வண்டு இருக்குது. இதில் இங்கே அப்படியே மாறி மாறி எல்லா பூலையுமே வண்டுகள் வந்து இருக்கணும். ஓ வா, இங்கே அது தேன் குடிக்குது. தோட்டம் பார்த்துருப்பீங்க, காட்டியிருப்பேன். அடுத்ததான் வந்து கடற்கரையில் போய் வாட்டர் ஷோ பார்க்க போகிறேன். ஜூலை மாதம் ஃபுல்லாக இங்கே வாட்டர் ஷோ நடக்கும். அதாவது கடற்கரையில் வந்து தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டு அதில் இருந்து அந்த தண்ணி மற்றது கலரான லைட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு வாட்டர் ஷோ மாதிரி செய்யணும். அது வந்து 10லேருந்து 10:30 இடையில் எப்போவுமே இரவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் லீவு நாளுகளில் வந்தால் அந்த வாட்டர் ஷோவையும் பார்க்கலாம். அடுத்ததான் நான் இப்போ அது பார்க்க தான் நாங்கள் போகிறேன். போய் பார்ப்போம் வாங்க.
ஐஸ்கிரீம். ஒன்றுமே தெரியல.